குட் மார்னிங் டு ஆல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூமிஸில் வந்துட்டு நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்டர்வியூவில் இருக்குது. ஸோ அதுக்கு சில சேஞ்சஸ் வந்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், நம்ம எப்போவுமே நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் என்னதுங்க எது எது இன்டர்வியூவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூமிஸ் எப்பவும் போல் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு அப்லோடட் டேட்டாக்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அப்லோடட் டேட்டாவில் இந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் கொடுத்துருப்பான். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் பண்ணணும். ஒன்று அப்ரூவல் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அச்சீவ் கொடுக்கணும். ஸோ அப்ரூவல் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் லாகின்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா அகாடமிக் இயர் கொடுத்துக்கோங்க, எந்த இயரோ அந்த இயர் கொடுத்துட்டு ஸோ அதில் கோர்ஸோட டைப்பு, தென் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர் கொடுத்துக்கோங்க. நான் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இதில் அப்ரூவ்டு வேணுமா, இன்டர்வியூ வேணுமா, அச்சீவ்டு வேணுமா. அப்போது இன்டர்வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷோ கிரிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டும் எத்தனை பேர் இன்டர்வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போது 2 பேர் இருக்குது. அதே மாதிரி உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ் லிஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் வரும். இதில் பாருங்க, ஆக்ஷன் அப்படிங்கிறதுல எடிட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ எடிட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபார்முக்கு உள்ளே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அச்சீவ்னு சொல்லி ஒன்று இருக்கும், அப்ரூவ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அச்சீவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே பாருங்கள். என்ன அப்படின்னா அவங்களோட பேட்ச்சு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட நேம், இங்கே தமிழரசன் இருக்குது எக்ஸாம்பிள். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டைம் வெரிஃபை பண்ணுங்கள். இவங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு உங்களுக்கு இல்லைனாலோ அல்லது முடிச்சுட்டு போன பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ அச்சீவ் அப்படின்னு கொடுத்துருங்க. அச்சீவ் அப்படின்னா அது போயிட்டு டெலிட் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான், நீங்கள் அதில் அச்சீவில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு உங்களுக்கு காமிக்காது. இல்லை இவங்க கரண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இது பாருங்கள், இது வந்துட்டு பிங்க் கலரில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னதுங்க, இதில் எல்லா டேட்டாவும் ஃபில் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எதில் வரும், க்ரீன் கலரில் இப்படி மாறிடும். இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டேட்டா வந்துட்டு மிஸ் ஆகுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போயிட்டு இதில் எடிட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எம்இஸ் ஐடி அவங்களுக்கு அவைலபிள் அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட எம்இஸோட ஐடி கொடுத்துட்டு வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எம்இஸ் ஐடி அவங்களுக்கு அவைலபிளா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு எம்இஸ் ஐடி என்னன்னே தெரியல, அவனுக்கு எனக்கு மறந்து போச்சுங்க சார் அப்படின்னு சொன்னா, இல்லை டிசி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நோ யுவர் எம்இஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட், அந்த ஸ்டூடெண்ட் எங்கே படித்தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பிளாக், எந்த பிளாக்ல படித்தான் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ நம்பியூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அவனோட ஸ்கூலோட டைப் அன்எய்டட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலோட நேம், அந்த ஈரோடு அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம், நம்பியூர் பிளாக்னு கொடுத்துட்டோம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூல் லிஸ்ட் எல்லாமே இதில் வரும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஸோ பாய்ஸ் ஸ்கூல் என்னென்னு நம்பியூர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டு இந்த ஷோ கிரிட்னு கொடுங்க. அப்போ என்ன ஆகும், கீழே இந்த இடத்துல அவனுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அவனோட சீரியல் நம்பர், நேம், எம்இஸ் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே அதுலேயே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அப்போ இது எல்லா காலத்தையும் ஃபில் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் ஐடி நம்மளுக்கு தெரியலன்னா இது மூலயமா நம்ம ஸ்டூடெண்ட்டோட எம்இஸ் ஐடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இதுக்கப்புறம் இங்கே எம்இஸ் ஐடி வரும், இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஒரு பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேலிடேட் ஆயிரும். வேலிடேட் ஆனதுக்கப்புறம் இதில் பாருங்க ஏதாவது ஃபீல்டு மிஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு ஆஸ் அ சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லா பிளட் குரூப் மிஸ் ஆகுதுங்க, கம்யூனிட்டி மிஸ் ஆகுது, கேஸ்ட் மிஸ் ஆகுது. ஸோ இது எல்லாம் கொடுத்துட்டு
என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆதார் நம்பர்னு சொல்லி இருக்கும். சப்போஸ் ஆதார் நம்பர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க இது கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி. அப்போ ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அவனோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கொடுத்ததுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு செகண்ட் லிங்க்ல அனுப்புகிறேன். எப்படி வந்துட்டு ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் ஒரு மாடலே ஒரு ஸ்டூடெண்ட்டை டெமோ வச்சுங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு செகண்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபில் பண்ணியும் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி போகும். ஓடிபி நம்பர் இங்கே போட்டிங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோவோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். அது எல்லாமே செகண்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா சம்டைம்ஸ் நீங்கள் ஓடிபி எவ்வளோ டைம் கொடுத்தாலும் எரர் மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் என்ன ஆகும்னா ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஓடிபி மெசேஜ் எரர் வரலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்கலாம். அப்போ டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு தப்பாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுங்க நீங்கள் இதில் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அதாவது டேட் ஆஃப் பர்த் நம்ம எடிட் பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த் எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இதில் உங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. லேப்டாப்லையோ அல்லது லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் கீ. ஸோ அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில். ஸோ நீங்கள் அப்படியே இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இப்படி என்ன பண்ணிக்கிறீங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ அதை எங்கே பேஸ்ட் பண்ணணும்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு நீங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர்னா அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இப்படி நம்ம செக் பண்ணணுங்க. யார் யாருக்கு இவங்களுக்கெல்லாம் அப்டேட் ஆகுதோ அதெல்லாம் விட்டுருங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு அப்டேட் ஆகுது, ஒரு சிலருக்கு அப்டேட் ஆகி முடிச்சிருது. ஸோ அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த எல்லா ஃபீல்டுமே கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன இருக்குன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பியும் நம்ம அங்கேயே வந்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஃபில் பண்ணிடணும். ஃபேமிலி இன்ஃபர்மேஷன்ல இருந்து என்டையரா ஃபில் பண்ணீங்கன்னா இந்த அப்ரூவ் அப்படிங்கிற பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ இப்போ எனேபிள் ஆகாது. இதில் எல்லாமே எல்லா ஃபீல்டும் ஃபில் ஆனால் மட்டும்தான் இந்த அப்ரூவ் அப்படிங்கிற பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆகும். அப்போ நீங்க அப்ரூவல் பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் எங்க போயிடுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறதுல இருந்து அப்ரூவலுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான். எங்க போயிடுவான் ரெஜிஸ்டர் ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு உள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். இங்கிருந்து ரிமூவ் ஆயிடும். இப்படி நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. இதில் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதையும் நாங்கள் வந்துட்டு ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறேங்க. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அதில் கேட்கும் அந்த கூகுள் ஃபார்மில் ஸ்டூடெண்ட்டோட நேமு, எந்த ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஃபைனலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பரையும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் என்ன பண்ணுவாங்க உள்ள போட சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோட என்ன ப்ராப்ளத்தினால இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த எமிஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அந்த கூகுள் ஃபார்மில் ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ அவங்களோட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இதுதான் ரீசன் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல நான் ஆதார் நம்பர் கொடுக்கும்போது ஓடிபி வருது, எகைன் திருப்பி ஓடிபி வருது அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை அவங்களுக்கு அப்லோட் பண்ணுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த எகைன் தப்பாக இருக்கிறதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருங்க. ஏன்னா இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் சீட் வந்து போன வருஷம் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸல் சீட்டில் இருக்கிற டேட்டாவை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அப்போ எக்ஸல் சீட் வந்துட்டு டைப் பண்ணும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி மாற்றி போட்டாங்கன்னு தெரியல. ஒரு சில டேட்டாவும் தப்பாகவும் இருக்குது. நாமளே நீங்கள் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் வெரிஃபை பண்ணதில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம இதில் எடிட் பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ண முடியல. அதனால நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்து அப்படியே அந்த பையனோட டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு அவங்க கேட்குறாங்க அதில் நம்ம எழுதணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, அதுவும் மாற்றணும். ரெண்டாவது ஓடிபி ஆதார் நம்பரோட லிங்க் பண்ணும்போது ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஓடிபி அகைன் திருப்பி அதே ஸ்டெப்ல தான் வந்து நிக்குதுங்க அப்படிங்கிற மெசேஜ் நான் போட்டிருக்கேங்க. இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்க போட்டாதான் இது கிளியர் ஆகும். தென் அதே மாதிரி நீங்க பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா உங்க இப்போ கரண்டா இல்லை அப்படின்னா அச்சீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி விட்டுருங்க. டைரக்டா அது டெலிட்டட் ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்க கரண்ட் ஸ்டூடெண்டா இருந்தா மட்டும்தான், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருந்தா மட்டும்தான் இத்தனை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இல்ல முடிச்சுட்டு போன ஸ்டூடா இருந்தாங்க அப்படின்னா அச்சீவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அது அங்க போய் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் கிளியரா பாருங்க. நான் இது எப்படி ஒரு டெமோ வீடியோவும் அனுப்புறேன், அதையும் பாருங்க, இந்த வீடியோவும் அனுப்புறேன். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்க கிளியரா ப்ராப்பரா பண்ணீங்கன்னா இந்த 192 பேர் இன்டர்வியூல இருக்கிறத நாம ஒன்னா எதுக்கு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ரூவல் லிஸ்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இப்போ இந்த டேஷ்போர்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன காமிக்குதுங்க. ஸோ இதில் பாருங்க செகண்ட் சார்ட்ல கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 75% காமிக்குது. ஸோ இன்கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் 24 பாயிண்ட் இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு என்னதுங்க இந்த சார்ட்டையும் பார்க்கணும். செகண்ட்ல பாருங்க இன்டர்வியூல இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ இருக்குங்க, நம்மளுக்கு 14%. ஸோ அப்ரூவல் வந்து 74. ஸோ அச்சீவ் பிரச்சனை இல்லை, அவன் முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட். அப்போ என்ன பண்ணணும், இதுல வந்துட்டு நம்மளுக்கு இந்த இன்டர்வியூல இருக்கக்கூடிய 14%யும் நம்ம அப்ரூவல் கொண்டு வரணும். அப்போ அப்ரூவல் கொண்டு வரணும்னா அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சிலருக்கு அப்ரூவல் ஆகும், ஒரு சிலருக்கு அப்ரூவல் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களது எல்லாத்தையும் அந்த கூகுள் ஃபார்ம்ல போட்டுருங்க. அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. இல்லை எனக்கு அந்த ஸ்டூடெண்ட் அப்ரூவ் பண்ண முடியல, எனக்கு டேட் ஆஃப் பர்த் தப்பா இருக்கு, ஆதார்ல வந்துட்டு ஓடிபி செக் பண்ணும்போது திருப்பி எரர் மெசேஜ் வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிருங்க. தேங்க்யூ.